அங்கே உள்ள 10 யூனிட் ஒலி அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவாகும் அளவு உயர்கிறது காது என்ற கருவியின் மூலம். அதே 10 யூனிட் அளவுக்கு கன்வர்ஷன் மாற்றம் பெறுகிறது. அப்பொழுதுதான் நாம் உணர்கிறோம் அந்த ஒலியை. உண்மையிலேயே நாம் ஒலியை உணர்வது அல்ல, வெளியிலே இருக்கக்கூடிய ஒலியை நாம் உணரவில்லை. அந்த ஒலி நமது உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தியை மாற்றம் பெறுவதற்கு, அந்த அளவுக்கு மாற்றம் பெறுவதற்கு தூண்டி விடுகிறது. இருந்த நிலை 1, இப்பொழுது மாற்றம் பெற்ற நிலை 10. 1க்கும் 10க்கும் இடையே 9 யூனிட் அதிகமாயிற்றல்லவா, அதுதான் நமக்கு ஒலி உணர்வாக இருக்கிறது.